Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்றும் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களில் in மற்றும் into என்பவற்றின் பயன்பாடு பற்றி பார்க்க போகின்றோம். இவை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இன்று நாம் உள்ளே என்னும் அர்த்தத்தில் எவ்வளவிடங்களில் in பயன்படும் என்றும் எப்போது into பயன்படும் என்றும் பார்க்க போகின்றோம். அதாவது into என்பது எப்போது பயன்படுத்துவோம் என்றால் அசைவு மற்றும் திசை கொண்ட வினை சொற்களோடு into பயன்படுத்துவோம். அல்லாத சந்தர்ப்பங்களில் in பயன்படுத்துவோம். உதாரணத்திற்கு பார்ப்போம். அவன் அறையினுள் இருக்கிறான். இங்கு அசைவு மற்றும் திசை கொண்ட வினைச்சொல் இருக்கின்றதா? இல்லை. அப்ப நீங்க சிம்பிளி in the room அப்படின்னு சொல்லலாம். அவன் அறையினுள் சென்றான். செல்லுதல், அதாவது அறையை நோக்கி செல்கின்றான், சென்றிருக்கின்றான். அப்போ அங்கு அசைவு இருந்தது, திசை இருந்தது. ஆகவே அச்சந்தர்ப்பத்தில் நாம் into என்பது பயன்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Let's move on to the practice. அவர்கள் ஹாலில் இருக்கிறார்கள். They are in the hall or they are into the hall. இதுல எது சரியா இருக்கும்? Very good. அவர்கள் ஹாலில் இருக்கிறார்கள். அங்கு அசைவு மற்றும் திசை கொண்ட எந்த வினைச்சொல்லும் இல்லை. ஆதலால் they are in the hall. They are in the hall. Again, they are in the hall. எங்கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. They are in the hall. அப்போ அவன் ஹாலில் இருக்கிறான். Comment your answer. Very good. அவள் ஹாலினுள் நடந்து வருகிறாள். அவள் நடந்து வந்துட்டு இருக்கிறான். செயல் என்னது? ஒரு திசை கொண்ட அசைவு கொண்டதாக இருக்கின்றது. ஹாலை நோக்கி நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இச்சந்தர்ப்பத்துல நடந்து வருகிறாள். Walking. அவள் she is walking into the hall. She is walking into the hall. இவங்க சேர்ந்து எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. She is walking into the hall. இங்க நாம் பயன்படுத்தி இருக்க முடியுமா? இல்லவே இல்லை. ஏன்? Walking என்பது movement and direction கொண்ட சொல். She is walking into the hall. அடுத்து பாப்போம். கிணற்றினுள் தவளைகள் இருக்கின்றன. கிணற்றுக்குள்ள தவளைகள் இருக்கு. இது எப்படி நாங்க சொல்லலாம்? The frogs are in the well or into the well. Well done. The frogs are in the well. The frogs are in the well. Again, the frogs are in the well. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயன்படுத்தி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. கிணற்றினுள் தவளைகள் குதிக்கின்றன. மேல விளிம்பில இருந்திருக்கிறோம். இப்ப குதிக்கின்றன. குதிச்சு கொண்டு இருக்குது. நீங்க பாக்குறீங்க, இன்னொரு ஆளுக்கு சொல்றீங்க. அப்போ அங்கு அசைவை குறிக்கின்ற வினைச்சொல் இல்லையா? அங்க கிணற்று அந்த கட்டில இருந்து வெளியே நோக்கி குதிக்குதா, உள்ள நோக்கி குதிக்குதா? அதுவும் உங்களுக்கு தெரியும். கிணற்றினுள், அப்ப உள் நோக்கி. அப்போ அசைவு மற்றும் திசை கொண்ட சொல்லை பயன்படுத்த போகின்றோம் வினைச்சொல்லாக. ஆகையால் in வருமா into வருமா? Superb. Into. The frogs are jumping into the well. The frogs are jumping into the well. Again, the frogs are jumping into the well.
என் கூட சேர்ந்து வாய் விட்டு எல்லாரும் சொல்லி பாருங்க. The frogs are jumping into the well. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். அவள் தோட்டத்தில் வேலை செய்கிறாள். இது நாங்க she is working in the garden அப்படின்னு சொல்வோமா, she is working into the garden அப்படின்னு சொல்வோமா? இது சரி. working வேலை செய்யறது, வேலை செய்யக்கே அசைவு இல்லாம செய்ய மாட்டவே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க யோசிக்கிறது சரிதான். அசைவு இருக்கு, ஆனா அந்த அசைவு ஒரு திசை கொண்டதாக இருக்க மாட்டாது இல்லையா? நாங்க முதல்ல பார்த்தோம் ஜம்பிங், வாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு திசையை நோக்கி தான் அவங்க செயல்படுறாங்க. எதை நோக்கி நடந்து வராங்க? ஹாலை நோக்கி. அதே போல கிணற்றினுள் குதிக்கின்றன, கிணற்று உள்பகுதியை நோக்கித்தான் வேண்டா செய்விருக்க போகுது. உள்ள வழி அந்த மாதிரி இருக்காது. அப்போ ஒர்க்கிங் என்பதுல அசைவு எங்கள்கிட்ட இருக்கும் தான், இருந்தாலும் அது ஒரு திசை சார்ந்த அசைவல்ல. அதனால் she is working in the garden. She is working in the garden. Again, she is working in the garden. அவள் தோட்டத்திற்குள் சென்றாள். கடந்த காலத்தை பற்றி கதைக்கின்றோம். She went in the garden or she went into the garden. எது சரி? ரொம்ப சரியா யோசிங்க. She went into the garden. She went into the garden. எல்லாரும் எங்க கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She went into the garden. அவர்கள் போத்தலில் பாலை வைத்திருந்தார்கள். பாலை என்னத்துல வச்சிருந்தாங்க? போத்தல்ல. அப்போ இங்க அசைவு சார்ந்த ஏதாவது வினைச்சொல் இருக்கிறதா? அதாவது movement and direction. No. வைத்திருத்தல் keep. அது நிறந்த காலம் kept. Very good. They kept the milk in the bottle. They kept the milk in the bottle. Again, they kept the milk in the bottle. எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க எல்லாரும். They kept the milk in the bottle. இப்ப பாப்போம். அவர்கள் போத்தலில் பாலை ஊற்றினார்கள். ஊற்றுதல் pour. அதனுடைய இறந்த காலம் poured. They poured the milk into the bottle. Poured the milk into the bottle. நாங்க ஏன் என்று பயன்படுத்தினோம்? Very good. ஊற்றுதல் என்பது அசைவை குறிக்கின்ற திசை கொண்ட சொல் இல்லையா? They poured the milk into the bottle. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இதே போல மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காட்டி இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நாங்க பாப்போம். கேத்தலில் நீரை கொதிக்க வை. Boil the water in the kettle or into the kettle. கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குதா? பாயில் பண்ணிக்கலையும் என்ன செய்யும்? அசைவு ஏற்படும் நீரில. அப்படி யோசிக்கிறீங்களா? இல்ல. வெரி குட். ஏன் பாயில் பண்ணிக்க நீரில் அசைவு இருக்கும், ஆனா பாயில் என்கின்ற அந்த வினைச்சொல் அசைவு திசை கொண்டது அல்ல. ஆகவே boil the water in the kettle. Again, boil the water in the kettle. கேத்தலில் நீரை கொதிக்க வை. இதை எப்படி சொல்றோம் ஆங்கிலத்துல? Boil the water in the kettle. Well done. கேத்தலில் சிறிது டீ தூள போடுங்க அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்போ இந்த டீ தூள போடுறீங்க. அந்த போடுதல் என்கின்ற செயல் ஒரு அசைவு மற்றும் திசை கொண்டது. நாங்க எந்த இடத்துக்குள்ள போட போறோம்? கேத்தலுக்குள்ள. அங்க அதனுள் என்ற அந்த திசை இருக்கும். அதே நேரம் அந்த செயல் ஒரு அசைவு குறிக்கின்ற செயல். அப்போ இதை எப்படி சொல்வோம்? ட்ரை பண்ணி பாருங்க. Very good. Put some tea powder into the kettle. Put some tea powder into the kettle. Again. Put some tea powder into the kettle.
Put some tea powder into the kettle. மும்பையில இருந்துச்சு இல்லையா? Now, this is the time for you to check your understanding. சூட்கேஸினுள் ஆடைகளை அடுக்கி வை. அது கூடையினுள் விழுந்தது. நாம் பூங்காவினுள் நடந்து சென்றோம். அந்த பூனை பெட்டியினுள் குதித்தது. அந்த பறவை கூட்டினுள் பறந்து சென்றது. 2 பறவைகள் கூட்டில் இருக்கின்றன. Please comment your answer. உங்களோட விடைகளை கமெண்ட்ல கூறுங்க. இதுல ஏதாவது தமிழ் வார்த்தைக்கு உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாட்டி அதையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. I'm ready to answer your comments. Don't worry about your mistakes. தப்பு வந்துடுமே, பிள்ளையோ சரியோ அப்படி எதுவுமே யோசிக்காதீங்க. Use your opportunity. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்கள் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.